ஹே ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன் வீட்டில் தான் இருக்கேன். கௌதமுக்கு கால் பண்ண எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லி நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அஜய் உள்ளதான் இருக்கான். எனக்கு இப்போ யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல ரிதம். ஆனால் அவன் சைல்ட்ஹுட் மட்டும் ஹாப்பியாக இல்லை, நல்லா தெரியுது. ஃபிசிக்கலி அவன் ஒரு சின்ன குழந்தை தான், பட் மென்டலி தெரியலையே. அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியல. எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. ஹி ஸோ அன்பிரடிக்டபிள். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. இஃப் யூ டோன்ட் ஃபீல் சேஃப் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணு. எனக்கு இப்போதான் அஜயை கடத்தினவரை பார்க்கணும்னு தோணுது. அவன் ஏன் என் பையனை இப்படி பண்ணான்னு கேட்கணும்னு தோணுது. கடத்தனவன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைப்பான் ரிதம். அன்னைக்கு இந்த கேள்வி நீயே அவன்கிட்ட கேளு. நான் வரேன். டேக் கேர். ஒரு நிமிஷம். அஜய் இது வரைக்கும் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்பியை தூக்கி போட்டான். ஏன்? தெரில. ஒருவேளை அஜய் கடத்தினவன் அவனை அதட்டியே பழக்கப்படுத்திருக்கலாம். ஸோ நான் மிரட்டின உடனே அவன் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டான். நாளைக்கு பார்க்கலாம். பாய். Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the sky so high, like a diamond in the sky. Twinkle, twinkle, little star, how I wonder what you are.
ரித்து என்னாச்சு? என்ன? சைரஸ் 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை மயக்கத்தில் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணு. அவன் குரல்ல ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு. அவன் எதுக்கோ பயந்து ஹெல்ப்புக்காக பாடின மாதிரி இருக்கு. வந்தவன் ஏதோ ஏதோ சைன் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசினான். ஓகே அஜய், இது நார்மலான சைன் லாங்குவேஜ் மாதிரி தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருக்கு. ஹி நீட்ஸ் ஹெல்ப். அவன் பாடுறான்னா ஏன் நார்மலா பேச தயங்குறான்? மன அழுத்தம். ஒன்று அவன் உடஞ்சி அழணும், இல்லை கோபத்தில் கத்தணும். ஃபீலிங்ஸோட பீக்கில் தான் அவன் வார்த்தைகள்லாம் வெளிவரும். ஆனால் முக்கியமாக தன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு ஒருத்தர் மேலேயாவது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும். இல்லையா அஜய்? வீட்டை சுற்றி யாரும் இல்லை. எதுக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களோட சேஃப்டிக்காக நீ நைட் ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போகிறேன். காட்டுல இவன் கடிச்ச இடத்த சுத்தி நல்லா தேடி பாருங்க. இந்த காடு 1000 சதுர கிலோமீட்டர் பரவி கிடக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த காட்டுக்கு நடுவில் தான். இதில் ஸ்பெசிஃபிக்காக அவனை எங்கே போய் தேடுறது? அவன் வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஆபத்து. அந்த டென்ஷனை நீங்கள் எடுத்துக்காதீங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. கால் மீ இஃப் யூ நீட் எனிதிங். டேக் கேர். சைன் லாங்குவேஜ்லாம் ட்ரை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். டோன்ட் வரி, நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். தேங்க்ஸ் டாக்டர் எனி டைம். போலாமா? Yeah. See you go. Bye. வந்ததுலேருந்து கதிரை பார்க்கவே முடியல. எங்கே இருக்காரு? பிஸ்னஸ் ட்ரிப்பாக போனார். ஃபோனில் கூட இன்னும் ரீச் ஆகலை. அஜய் கிடைச்ச விஷயம் கூட இன்னும் தெரியாது. குழந்தைங்க இன்னும் இல்லை ரகு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. we are still trying. அபி சரி, அவர் வந்தாருன்னா எனக்கு கால் பண்ண சொல்றியா? கண்டிப்பா. போலாமா? இந்த வரேன். நீ ரிலாக்ஸ் ஆயிரடி. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். பார்த்துக்கோ. பாய் கௌதம். பாய். பாய். கௌதம், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நல்லா தெரியும் கௌதம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மனநிலையை புரிஞ்சிக்காம நான் தான் வார்த்தையை விட்டேன். ஆனால் அன்னையோட என் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இருக்கிறது பேசுறது எல்லாமே அஜய்க்காக தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. அஜய்க்கு என்னாச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருக்க மாட்டேன். டோன்ட் வரி, யூ ஹவ் காட் அ குட் ஃபேமிலி கௌதம். டேக் கேர். ஐம் சாரி கௌதம்.